வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு சக்தி பகவதி அம்மனின் அருளைப் பற்றி பார்க்கப் போகின்றோம். அதற்கு முன் செல்வா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். வாருங்கள், அம்மனை தரிசிக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் தாயுமானவர் கோவில் பின்புறம் அமைந்துள்ள அழகிய கோவில்தான் சக்தி பகவதி அம்மன். இந்த கோவில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரமும், கேணிக்கரையில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இந்த ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள ஒரு பழமையான ஒரு கோவிலாகும். இந்த கோவில் அப்பகுதி மக்களின் முக்கிய ஆன்மீக தலமாக விளங்குகின்றது. இந்த ஆலயத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக நம்பப்படுகின்றது. இந்த கோவிலில் சேதுபதி காலத்தில் உள்ள ஆலயமாக கருதப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தில் விநாயகர், பாலமுருகன், சுந்தரேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி போன்ற முக்கிய தெய்வங்கள் உள்ளன. மேலும் கோவில் வாசலின் இரு மருங்கிலும் அம்மனுக்கு காவல் தெய்வமாக கருப்பசாமியும், சோனையாண்டவர் போன்ற காவல் தெய்வங்களும் உள்ளன. இங்கு செவ்வாய், வெள்ளி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்கின்றார்கள். ஆடி மாதங்களிலும் பௌர்ணமியிலும் அம்மனுக்கு பொங்கல் வைத்து கோல் ஊற்றி மக்கள் வழிபடுகின்றார்கள். வைகாசி போன்ற முக்கிய மாதங்களில் உலக நன்மைக்காக 1008 திருவிளக்கு பூஜைகளும் 18 வகையான அபிஷேகங்களும் செய்யப்படுகின்றது. சக்தி பகவதி அம்மன் ராஜ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் வைபவங்களும் விமர்சையாக நடைபெறுகின்றன. மாதந்தோறும் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பகவதி அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த லலிதா சமஸ்காரநாத குங்கும அர்ச்சனை மற்றும் மாங்கல்ய பூஜையும் நடைபெறுகின்றது. இவ்வாலயத்தில் துர்க்கை அம்மன் மிகவும் சிறப்பானதாகும். துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுகின்றார்கள். விழா நாட்களில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை மற்றும் அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெறுகின்றன. கோவில் வளாகம் முழுவதும் பக்தி உணர்வால் நிரம்பியிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆன்மீக பாரம்பரியம் இந்த ஆலயம் முக்கிய இடம் வகிக்கின்றது. பக்தியுடன் அம்மனை தரிசிக்கும் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், செல்வ வளம் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். நீங்களும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் சக்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனின் அருளை பெற மறக்காதீர்கள். என்ன நண்பர்களே, இன்று நாம் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு செல்வா ஸ்டார் சேனலை பின்தொடருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அம்மன் அருள் கிடைக்கட்டும்.